வணக்கம் நண்பர்களே. ePro 13லேருந்து ePro 14 அப்டேட் வாங்கினவங்க நாங்கள் லிங்க் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்டாலேஷன் கைடன்ஸ் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லிங்க் நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து காப்பி பண்ணி கூகுள் க்ரோம்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சப்போஸ் கூகுள் க்ரோம் பிளாக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜு இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸு இல்லை அந்த மாதிரி அதர் ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காகவும் டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆகுதுன்னா நீங்கள் இங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகிறது பார்க்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி சப்போஸ் ஃபைலே டவுன்லோட் ஆகல, ரிமூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிவைரஸை டெம்பரரியாக ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா அது கண்டிப்பாக பிளாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆன EXE ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அது மேலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இந்த கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்ன்ற இடத்துல டிக்கு இருந்ததுன்னா பாருங்கள். இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ்ன்னு கொடுக்கணும். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இது ஆக்டிவில் இருக்கிற ஐடிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் அந்த மாதிரி ஐடி இல்லை, ஓகேங்களா, ePro 13 வாங்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. ஸோ ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் வரலை அப்படின்னா எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் சாஃப்ட்வேரை. கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது நான் ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்து லொக்கேஷன் பார்த்து வேறு லொக்கேஷன் மாற்றுறேன். ஸோ இப்போ நான் வேறு லொக்கேஷன் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் கொடுத்ததும் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த பேஜ் வரணும், ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ePro 14 இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் வரணும். இதில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு, அதாவது ePro 13ல் எந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பரை தான் நீங்கள் இதுலேயும் கொடுக்கணும். வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் ஆகாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததும் நிறைய பேர் இந்த க்ரீன் கலரில் ரெஜிஸ்டர் நியூவில் போய் கிளிக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் காட்டுது. ஏற்கனவே உள்ள கீ எதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் எனக்கு ஆக்டிவேட்டில் இருக்குன்றது இங்கே ஸ்டேட்டஸ் காட்டுது எனக்கு. இதில் இதான் என்னுடைய சிஸ்டம் நேமு, ஐடி எல்லாமே இங்கே காட்டுது. ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல ட்ரூன்னு வருதும். அப்போது இதை தான் நான் சூஸ் பண்ணணும். அதிலே ஃபால்ஸ்லாம் காட்டுதுன்னா அதெல்லாம் எடுக்காதீங்க. ட்ரூன்ற ஸ்டேட்டஸை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்பு. நிறைய பேர் அவசரப்பட்டு உடனே போய் க்ரீன் கலர் ரெஜிஸ்டர் நியூவில் போய் கிளிக் பண்ணுறீங்க ஓடிபி போட்டதுக்கப்புறம். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரையல் வெர்ஷனில் தான் வரும். ஸோ இப்போ நான் உங்கள் முன்னாடியே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ட்ரூன்ற ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்ட்வேர் லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கார்டு எல்லாமே வந்துடும். இங்கே டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா இந்த கிராப் இமேஜ், இந்த கிராப் PDF, இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதுவும் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் மறுபடியும் உங்கள் ஓடிபி போட்டதுக்கப்புறம் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் மறுபடியும் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் சார் ட்ரையல் வெர்ஷன் வருதுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ ஏற்கனவே ePro 13 வாங்கினவங்களுக்கு தான் அப்டேட் 350 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் ePro 13 வாங்காதவங்க புதுசாக தான் பை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் 1000 rupees பே பண்ணி வாங்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.